ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதுக்கு மேலே நம்ம இந்த இரவு நேரம் வ்ளாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு நம்ம டெய்லி ரொட்டீனு தாங்க எடுத்து போட போகிறோம். மோஸ்ட்லி என்னோடய லைஃப் வந்து கொஞ்சம் போராக தான் இருக்கும். அதையும் நான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து தண்ணி பிடிக்க தாங்க வந்திருக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் வந்து பைப்பு ஓட்ட விழுந்துருச்சு. இந்த பாருங்க, பில்டிங்க்கு தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன். இதை பாருங்கள், இந்த எல்லா செடியும் விட்டுட்டேன். சரி, இந்த கொய்யா செடிக்கு வந்து தண்ணி விடலான்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பக்கம் பைப் வந்து வெடிச்சு, அது ரொம்ப மகிழ்ச்சி போல் இருக்குது பைப்பு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஓட்ட விழுந்துச்சுங்க. பாருங்கள், பைப்பு ஓட்ட விழுந்துட்டு, சரி இதே ஒரு டிசைனாக இருந்துச்சு, வேறு பைப்பெலாம் வாங்கி போட முடியாது. ஸோ இதுவே 2 இடத்துக்கும் தண்ணி விடுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டிசைனாக. பாருங்கள், எல்லா செடிக்கும் சூப்பராக தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்ம காசு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அதுவே ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. எப்படி மூளை தானே? உங்களுக்கும் இந்த மாதிரி மூளை தான் யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த விதமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த விதமாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 இடத்துல இப்போ ஒரு பைப்பு வச்சு 2 இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். இந்த பாருங்கள், அது பைப்பு ஓட்ட வீந்துருச்சா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்க முடியாது. இந்த பாருங்கள், இப்போ 2 இடத்துலையும் தண்ணி போகுது பாருங்கள். எப்படி போதுங்களா? காமிக்கிறேன். இப்போ தான் எறும்பெல்லாம் போயிட்டு இருக்குது. அவங்க பிளேஸுக்கு போயிட்டுருக்காங்க. எதை தேடி போயிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த பாருங்கள், அவங்க வேலையை பிஸியாக பார்த்துருக்காங்க. நான் மட்டும் தான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சரி, ஏன் சும்மா உட்காந்து வீடியோவாச்சும் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் தானேங்க லைஃப்பில். ஸோ சும்மா மட்டும் உட்காராதீங்க. அந்த கடினமாக இருப்போம் அப்படின்ற யூடியூப் சேனலில் பாருங்கள், பார்க்காதவங்களாம். அவர் தான் சொல்லுவார் மோஸ்ட்லி, இந்த மாதிரி கடினமாக இருங்க, ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருங்க, வீட்டில் சும்மா மட்டும் உட்காராதீங்கன்னுவாங்க. ஸோ அந்த ட்ரிக்ஸை தாங்க நானும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஓகே, தண்ணி நம்ம சும்மா இப்படி பிடிச்சா மட்டும் போதாதுங்க. அது நல்லா ஊறணும். அப்போ தண்ணி பாய்ச்சி விடணும். செடி கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. ஏதாச்சும் மருந்து ஏதாச்சும் போட்டு வளர வைக்கணும். இது என்ன செடின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி ரைட்ஸ் வராமல் இருந்தால் ஓகே தான். நான் பாடுறதே ஒரு யாருக்கும் தெரியாத பாட்டு. நான் பாடுறது இன்றைக்கே புரியாது. இந்த செடியில் எப்போ தான் கொய்யாக்கா வருமோன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் காய் வந்துரு. இப்போதான் பிஞ்சு விட்டு இருக்குது. சின்ன மரம் தான், ஆனால் இது ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்துருக்குது. இந்த பாருங்கள், ஆல்ரெடி ஒன்று வந்துச்சு. நான் அடுத்து சாப்பிட்டேங்க. உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும் தான் நினச்சேன், முடியல. சரி, ஓகே, கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடலாம். வரட்டும் அதுக்குள்ளே. அது தண்ணி நம்ம இவ்வளோ செடியெல்லாம் இருக்கும்போது நம்ம சும்மா கையிலே இப்படி தண்ணி சும்மா நினச்சி மட்டும் விடக்கூடாதுங்க. நம்ம தண்ணி ஒரு கொஞ்ச நேரம் இதில் போட்டு விடணுமா, தண்ணி நல்லா அதில் ஊறும். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். செடிங்களாம் என்ன பண்ணோம் பாவம், அதுங்களும் தண்ணி விடணும்ல. சரி, ஓகே, இதோட இந்த இடத்துலேருந்து தண்ணி விட்டுட்டு நான் உங்களை வேறு இதில் சந்திக்கிறேங்க, வேறு வ்ளாக்ஸில் சந்திக்கிறேன். இன்னும் வீடியோ நிறையா இருக்குது. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்த பாருங்கள், அப்படி வேறு லெவலா. டோன்ட் வரி கைஸ், இதுக்கு மேலே டெய்லி வீடியோ வரும். என்ன வீடியோ போடணும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ நாள் என்ன வீடியோ போடுறதுனா டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை.